வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் 1 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மதுரை வராருல, திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாருல, இந்த அப்டேட்டில் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஹிந்து மக்கள் கட்சி என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்கன்னா, அர்ஜுன் சம்பத் என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு போய் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும். இப்போ வரும்போது நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. கோர்ட்டு ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துருக்கு, ஆனால் கவர்மெண்ட் தான் அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்து வச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் நீங்கள் உங்களை தடுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அதனால் பிரைம் மினிஸ்டர் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னும் ஹிந்து மக்கள் கட்சி இப்போ கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா, மாநில அரசாங்கம் அதை தடுக்க முடியுமா? தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? என்னுடைய கணிப்புப்படி மோடி இந்த ஒரு டிசிஷனை எடுத்துட்டாரு அப்படின்னா மாநில அரசாங்கம் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எந்த அதிகாரியும் 144 தடை உத்தரவெல்லாம் பிறப்பிக்க முடியாது. மோடியை நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் மோடி அந்த டைரக்ஷனில் போக மாட்டார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் நடந்துக்கு இருக்குது. நீதிமன்றத்துடைய ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் பாஜக எந்த ஒரு நிலைப்பாடும் எடுப்பாங்க. ராமர் கோவில் கட்டுமானமே அப்படி தான் நடந்துச்சு. அதனால இந்த தீபத்தூண் விவகாரமும் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு கிடைச்சிருச்சு. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்காக வெயிட்டிங்கு. அதன் பிறகு சட்டப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரா? இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இப்போது அதிமுகவோடு பாஜக கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து 18% மேலே ஓட் ஷேரை என்டிஏ வாங்கினாங்க. 2014 18%, 2024 18%. இதெல்லாம் ஒரு வளர்ச்சியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அந்த சில பேர்கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க. 2014 விஜயகாந்துக்காக என்டிஏவுக்கு விழுந்த வாக்குகள். விஜயகாந்த் தான், தேமுதிக தான் தமிழகத்தில் என்டிஏவுடைய ஹெட்டாக இருந்தாங்க 2014. அப்போ எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் இருந்தார். ஆனால் 2024 விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் விழுந்த வாக்குகள். போத் ஆர் நாட் சேம். அப்போ 2024 மாதிரியே 2026லையும் அதே சேம் பாஜக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், நிறையா அரசியல் திருப்பங்கள் நடந்திருக்கும். செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? போயிருக்க மாட்டார். பாஜகவுக்கு வந்திருப்பார். பாஜகவில் செங்கோட்டையனுக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்திருக்காருல்ல, அதுவும் நடந்திருக்காது. பாஜக பக்கம் தான் வந்திருப்பார். இப்போது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்காங்க. பாஜகவுடைய தலைவராக நயினார் இருக்கார். நயினார் இபிஎஸ் உடைய ஒரு பெரிய விசுவாசி மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போது இபிஎஸ் உடைய பேச்சை கேட்டு தான் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வர விடாமல் தடுத்துக்கு இருந்தார் நயினார். டெல்லி தலைவர்கள்ட்ட பேசி ஓபிஎஸ்ஸை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், இதனால் அதிமுக பாஜக தொண்டர்கள் இடையே பாண்டிங்கில் வந்து ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லி ஓபிஎஸ் உள்ளே வராமல் தடுத்தார் நயினார். இது இப்போ 2024 அந்த கூட்டணியை தொடர்ந்து இருந்தால் அண்ணாமலை தான் பிஜேபி உடைய மாநில தலைவராக இருந்திருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்கள், பாஜகவில் வந்து சேர்ந்திருப்பார் ஓபிஎஸ். ஒன்று கவனிச்சிங்களா? அண்ணாமலை எப்போ மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆனாரோ அதன் பிறகு புதுசாக மாற்று கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் யாருமே பாஜகவில் வந்து சேரவே இல்லை. பாஜகவிலிருந்து விலகி மாற்று கட்சிகளுக்கு போனவங்க தான் நிறைய பேரை பார்க்க முடியுது. புதுசாக பிஜேபியில் வந்து சேர்ந்தவர்களுடைய செய்திகளை அவ்வளோவா பார்க்க முடியலை. இது அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயம். அப்போது எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? அதிமுகவுடனான கூட்டணிக்குள்ளே பாஜக போனதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் அப்போதிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் 2024 மாதிரியே தொடர்ந்து இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்டிஏ ஏற்படுத்தியிருக்கோம். அண்ணாமலை ஒரு கிளியரான விஷன் வச்சுருந்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு 500 நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள் அறிவித்து பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தினா டெஃபினட்டாக குறைஞ்சது 25 விழுக்காடு வாக்குகளை வாங்க முடியும். 4 முனை 5 முனை போட்டி அப்படிங்கிறதுனால 25 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாலே நிறையா தொகுதிகளை ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற கிளியர் விஷன் அண்ணாமலைக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறதான் அடிமட்ட பாஜக தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. இப்போது திமுகவுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இன்றைக்கி திமுகவில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பாதி பேர் முன்னாடி அதிமுகவில் இருந்தவங்க. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் இன்றைக்கி கேபினெட்டில் பலர் அமைச்சர்களாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ ஓபிஎஸும் புதுசாக வந்து சேர்ந்துருக்காரு திமுகவில். ஓபிஎஸ் அதிமுகவில் பொறுப்பில் இருந்தப்ப எப்படி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் மிக கடுமையாக கேம்பெயினில் பேசினார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக ஸ்டாலின் பல பதிவுகள் போட்டிருக்காரு கடந்த காலத்தில். உதாரணத்துக்கு ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விரைவாக கோர்ட்டு வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இப்போதைய முதல்வரும் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள். மிக கடுமையாகலாம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு.
அதனால் இந்த ஒரு சிக்கலில் இப்போ திமுக மாட்டியிருக்காங்க. கடந்த காலத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராக திமுக தலைவர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாமே இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. அதிமுகவில் இருந்தப்போ மட்டும் அவர் தப்பானவர், அவர் ஊழல் செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். இப்போது அந்த ஊழல் செஞ்சவரை எதுக்காக திமுகவில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வான்வழி தாக்குதலை விமானம் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே. காபூல், கந்தகார் போன்ற பகுதிகளில் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதில் பல உயிரிழப்புகள் ஆப்கான் சைட்லேருந்து ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கு. தலிபான்களுக்கு எதிராக ஆபரேஷன் கசாப் லில் ஹக் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை பாகிஸ்தான் தொடங்கியிருக்காங்களாம். இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ஒரு பெரிய பதட்டம் நீடிச்சுருக்கு. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு சம்பந்தமே இல்லாமல் ஆப்கானிஸ்தான் உடனான மோதலில் இந்தியாவுடைய பேரெல்லாம் சொல்லி கதறிக்கு இருக்காரு. இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய பின்னணியில் இருக்காங்க, தாலிபான்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஒரு டாக் இருக்குது என்னென்னா, பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத ஐடியாலஜி இருக்கக்கூடிய நிறையா பேரை தலிபான்களுடைய உதவி கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய இந்திய உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கதறிக்கு இருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.